இதை நினச்சி விஜயை நினச்சி காவேரியும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்களால பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒன்றா இருந்தது, ஒன்றா பேசுனது, ஒன்றா பழகுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அவங்கக்குள்ளே அழறாங்க. இப்படி விதி பிரிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வீடை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா சாமானையும் ஏற கட்டிகிட்ருக்காங்க. அப்போ வீடும் பார்த்துடுறாங்க. இதனால் தாத்தா விஜய்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரியோட குடும்பம் இந்த மாதிரி காலி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் இங்கே ஓடி காவேரி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி வராரு. தாத்தா எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு விஜய். இங்கே காவேரி கத்துறாரு, காவேரி வாடி வெளியே, சொன்ன கேளு காவேரி, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் காவேரி, ப்ளீஸ் காவேரி வா காவேரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாரு. தாத்தா அவரை சமாதானப்படுத்துறாரு. இங்கே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் தான் கிளம்புறோம், உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் சகவாசமே வேணாம் தான் நாங்கள் கிளம்புறோம், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் காவேரி தேடி வந்தீங்க அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. தயவு செய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. கங்கா இதை பார்த்து விஜய் பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. தாத்தா சரிம்மா நிறுத்திக்கோமா, என் பேர் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு விஜயை. இங்கே காவேரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எனக்கா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அவர் அந்த பேச்சு பேசுகிறா, அவர் எனக்கா தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி வா இவ்வளோ இதுவும் இன்னும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் பாருக்கா, தேவையில்லாமல் மரியாதை இல்லாமல் பேசுகிறாத, அவர் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எல்லாரும் எப்படி தாங்கினார், அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியுமே, அதான் காரணத்தை கரெக்டாக தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு தான், அவன் சரியான சுயநலவாதி, அவராக்கா சுயநலவாதி, அவர் வேணும்னா தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், உனக்கு இஷ்டம்னா விட்டுற சொன்னார், நான் தானே வேணும்னு கையெழுத்து போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், அதுக்காக அவர் என்ன வேணாலும் பேசுவீங்களா எல்லாரும், இங்கே பாருங்கள் நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் என் புருஷன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாருங்க. கங்கா என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஓங்கி ஒரு பலார்னு ஒன்று விடுறாங்க. உன்னே ஏமா என்ன அடிக்கிறேன் அப்படின்னு நான் உண்மையை தானம்மா சொன்னேன், அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இன்னமும் இருக்குல்லம்மா, அப்போ அவர் தானம்மா எனக்கு புருஷன் அப்படின்றாங்க. அதை கேட்டு சாரதா தலைமையில் கட்டிட்டு தலைமையில் அடிச்சுட்டு பயங்கரமாக அழகிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவன் இப்படி பேசுகிறாளே, இன்னமும் அவனையே மனசில் நினச்சிட்ருக்காளே, இவளை நான் என்ன தான் பண்ணுறது, அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான், அவ்வளோ வேணாம் நீ வேணாடி வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்டிருக்கான், அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போவும் அவன் தான் புருஷன், அவன் தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன், ஏன் இப்படி பண்ணுறா இவ அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. சாரதா எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே இங்கே பாருடி நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவனை மனசில் நினைக்காத, அவனை பற்றி யோசிக்காத, முதல்ல நிறுத்து அப்படின்றாங்க. இங்கே பாருமா நீ என்ன சொன்னாலும் சரி, அவர் என் புருஷன்றது என்றைக்குமே எனக்கு மறக்காது, அது நான் ஒரு வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கேம்மா, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்குங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி பாழாயிடுச்சு, இப்படி பாழ் பண்ணிட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் அழறாங்க. இங்கே விஜய் நினச்சி காவேரி கவலையாக அழுதுட்ருக்காங்க. இங்கே சே என்ன இவ இப்படி பேசுகிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இங்கேருந்து முதல்ல காலி பண்ணின்னு போவோம், அப்போ தான் அவன் மனசும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் தாத்தா கிட்டே புலம்பிட்டு இருக்காரு. காவேரி என்கிட்ட வரமாட்டா தாத்தா, இதுக்கப்புறம் என்னை மறந்துடுவாளா, என்னை நினைக்க மாட்டாளா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்ச நாள் போனால் எல்லா பிரச்சனையும் தீரும், எதுக்குமே பிரச்சனை இல்லாதது உலகத்தில் எங்கேப்பா இருக்குது, எல்லா குடும்பத்துலையும் பிரச்சனை வரும், அது எல்லாத்தையும் தீர்க்கலாம், பேசி தீர்க்காத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாத்தா கண்டிப்பாக காவேரி வந்துடுவாளா, கண்டிப்பாக வந்துடுவா விஜய், சொன்னால் கேளு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராகினி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்படியே விஜய் விட்டால் வேலைக்கு ஆகாது, விஜய் இந்த டைமில் காவேரி பிரிஞ்சிருக்காரு, இந்த டைமில் தான் அவருக்கு ஒரு துணை வேணும், இப்போ நம்ம வெண்ணிலாவை அவர்கிட்ட அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்டே போய் பேசுகிறாங்க. வெண்ணிலா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, காவேரி இந்த வீட்டை விட்டு போயிட்டா, அப்போ விஜய் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் போயிட்டு ஆதரவாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க.